வீட்டில் மதியம் சாப்பாடு பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ப்போம். சூடான சாதம், வெள்ளை கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு செம்ம டக்கரான குழம்பு வச்சாச்சு. செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. சூடாக இருக்குது. இது கூட தொட்டுக்கிறதுக்கு துருவின கேரட்டு பொரியல், இது கூட வெள்ளை கொண்டக்கடலை மட்டன் மசாலா போட்டு வறுவல் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அவிச்ச முட்டை, கெட்டியான தயிர். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கிறதுக்கு நல்லா ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸ்க்கு, இன்ஸ்டாவுக்கு, ஃபேஸ்புக்கில், இந்த சேனலில் எல்லாத்துலேயுமே எனக்கு லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்தலாமா? வெள்ளை கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். அம்மா இருக்கும். வீட்டில் இருக்கு சக்கராக இருக்கும். அது இந்த மாதிரி திருவி பறிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாகவும் இருக்குது. குழம்பு காரசாரமாக சக்கராக இருக்குங்க. குழம்புல முட்டையை நனைச்சி, அவிச்ச முட்டையை நனைச்சி மட்டன் மசாலா போட்டு மொத்த கொண்டக்கடலை செம்மையாக இருக்கணும். அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆஹா, அப்படி இருக்கு. எல்லாம் போட்டு கொண்டக்கடலையோடு போட்டு பிசைஞ்சு, கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. அதே நேரத்தில் முழுசாகவும் இருக்குது. உங்களுக்கு கொலையாக வீட்டு சாப்பாடு தான் சொர்க்கம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. சாதமும் சேர்ந்து வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சுத்தமாகவும் இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். ரெண்டு ஒன்று தான். நம்ம கையாலேயே சமைச்சு கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் சாப்பாடு போட்டு அது சந்தோஷம் இதில் மேலுங்க. முட்டை, ஆஹா, அம்மா கொண்டக்கடலை குழம்பு அது அருமையாக இருக்கும். கூட திருவண்ணா பீட்ரூட் வச்சு கொடுத்தோம். முட்டையும் வச்சு மட்டன் சிக்கன்னா பால் தான் எடுப்போம். அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை.
கெட்டியான தயிர். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சாதத்தில் தயிரை ஊற்றி அதுக்கப்புறம் குழம்பு என்ன குழம்பு வைக்குமோ அந்த குழம்பு ஊற்றிடுவேன். அது என்னுடைய பழக்கம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டில் இருக்குங்க. போட்டு சொர்க்கங்க விட்டு சாப்பிட்டு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், பயிர் நிறையா சாப்பிட்டு அப்படியே ஒரு இழுக்கத்தை போட்டு சுறுசுறுப்பு வந்துடும். சாயங்காலம் எழுந்திரிச்சோம்னா அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இவ்வளோ கெட்டியாக சாப்பிட்றாதீங்க. ஆஹா, அம்பிட்டு ருசியாக இருக்குங்க. சூப்பர். இந்த சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.